ரெடியா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலதரப்பட்ட சமுதாய மக்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக அந்தந்த சமுதாய மக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய மூதையார்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டங்கள், அவர்களுடைய தான் சார்ந்த சமூகத்திற்கு பக்கத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட பட்டங்கள், எத்தனை ஆயிரம் பட்டங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவர்களுடைய பட்டங்களை திருடுவது, அதாவது வரலாற்று திருட்டு என்று சொல்லலாம், கலாச்சார திருட்டு என்று சொல்லலாம், இன திருட்டு என்று சொல்லலாம். அது போன்ற செயல்களில் தொடர்ந்து சிலர் சமூக விரோதிகள் எல்லா தரப்பட்ட மக்களும் ஒற்றுமையாக இணக்கமாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுக்குள் ஒரு விரோத போக்குகளையும் ஒரு ஜாதி ரீதியான முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி ஜாதி ரீதியான சண்டைகளை உருவாக்குவதற்கு சிலர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற வன்மமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு நமது மதுரை மாவட்டத்தை, இந்த தென் மாவட்டத்தினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய அதிகாரி, உயரதிகாரியிடத்தில், துணைத் தலைவர் அவர்களிடத்தில், எங்களுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக இந்த செயல்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இதுபோன்ற சுவரொட்டிகளை அடித்து கொடுக்கக்கூடிய, பிரசுரிக்கக்கூடிய அந்த பிரஸ்ஸையும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து சுமூகமாக மக்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நான் புகார் மனுவை கொடுத்திருக்கிறேன். கவனத்தோடும் கனிவோடும் இந்த ஆதாரங்களோடும் அதை கவனித்த அதிகாரி அவர்கள் நிச்சயமாக இதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் தடுக்கப்படும். இந்த தவறுகளை செய்தவர்கள் மீது நிச்சயமாக அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் செய்தி. நன்றி. நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சில அந்த வாசகங்கள்லாம் வரும்போது ஏன் அவங்க பார்த்து ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையிலேயும் அவங்க அடிக்கிறாங்களா? இல்லை, இதுதான் இதில் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்டேன். இதை நான் இதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை ஏன் காவல்துறை அதிகாரிகளே கவனத்தில் எடுக்கலை? நுண்பிரிவு, உளவுத்துறை, இப்படி நிறையா துறைகள் இருக்கு, அந்த அதிகாரிகளே அதை கவனத்தில் எடுக்கலை. உடனடியாக அது தடுக்கப்படணும், நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இது போன்ற 1-2 விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறோம். அது தடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறது தான், அதாவது பெரிய விபத்துகள், பெரிய ஆபத்துகள் வர்றதுக்கு முன்னாடியே முளையிலேயே கிள்ளியேறுகிறதா எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நல்லதாக இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அதிகமான தொகுதிகள் இல்லை இந்த அதாவது நான் சொல்கிறது தான், முக்குளத்தூர் புலிப்படை இல்லாமல் தமிழகத்தில் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது இப்படிங்கிற வெட்டுத்தனமான பேச்சுக்களை நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் எந்த ஒரு கட்சி இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக முக்குளத்தூர் புலிப்படை தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். வரக்கூடிய தேர்தல் ஒரு பலமுனை தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நடுநிலையான அரசியல் ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்குது. ஆகவே வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் எந்த மாதிரியான ஒரு கூட்டணிகள் அமைய போகுதுங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் புலிப்படை அதில் ரொம்ப கவனமாக இருந்து நான் சார்ந்த, என் சமூகம் சார்ந்த அடுத்த தலைமுறைகள், இளைஞர்களுக்கான எதிர்கால கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய, அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்தில் அமையணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவுகள் இருக்கும். அதே நேரத்தில் ஒன்று அப்படிங்கிறது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த முக்குளத்தூர் புலிப்படைக்கு கொடுத்த அரசியல் அடையாளம். வரக்கூடிய தேர்தலில் அது குறைந்தபட்சம் 2ஆக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தற்போது இருக்கக்கூடிய இந்த அதிமுக தலைமை சரியாக இருக்குமா? இதே தலைமையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்குமா? இல்ல சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வர போறாங்க, உங்களோட கருத்து என்னங்க சார்? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே சொல்றதா, அது ஒரு என்னுடைய தோழமை கட்சி. அந்த கட்சிக்குள்ள அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்குள்ள பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அது சமீப காலங்களில் உங்களுக்கே தெரியும், அந்த போஸ்டர் இது மாதிரியான விஷயங்கள்ல அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அந்த கட்சியினுடைய ஆய்வுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கூட
அது வந்து வெளியில தொண்டர்கள் மத்தியில் பிரதிபலிச்சிருக்கு. அது போக சின்னம்மா அவர்கள் வெளியில வர்றாங்க அப்படிங்கிற பொழுது அந்த கட்சியில குறிப்பா புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உடனிருந்து இந்த அரசியல் கட்சியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவங்க இருந்த ஒரு காரணத்தினால அவர்கள் இந்த தண்டனை காலங்கள் 4 ஆண்டுகளை முடித்து அவங்க வெளியில வர இருக்கக்கூடிய அடுத்து வந்தவுடன் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த ஒரு 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வெளியில வரும் பொழுது நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. என்னுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கு. இல்ல சார், அவங்களை இணைச்சு இந்த தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்க உங்களோட கருத்தா இருக்கா? அது அவர்களுடைய விருப்பம். அது அவர்கள் ஒரு சிலர் வந்து அதை நான் சொல்ல முடியாது. அதை எந்த விதத்திலையும் அதை நான் சொல்றதுக்கோ அதை நான் விருப்பப்படுறது இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது சொல்றதுக்கான அடிப்படை இது எனக்கு உரிமை கிடையாது. அது அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சி. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக அதே கட்சியினுடைய நிர்வாகிகள் அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதே நிர்வாகிகள் தான் அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தப்போ அவங்க கட்சியிலே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அந்த கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகிகளும் மூத்த உறுப்பினர்களும் இப்போ மத்திய குழு, மாநில குழு, செயற்குழு உறுப்பினர்கள் சேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதனால அதில் வந்து நான் கருத்து சொல்றது நாகரிகமாக இருக்காது. என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விருப்பப்பட்டது மாதிரியும் அவங்க சட்டமன்றத்தில் நான் இருக்கும் பொழுதே பேசியதும் தனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்து எக்குக்கூட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை அதை சாத்தியப்படுத்துறதுங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருடைய கடமை நான் நினைக்கிறேன். வேளாண் மசோதா தொடர்பாக இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் பெரிய அளவில் ஆமாம் உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கு? இல்லை, நான் வந்து முழுக்க ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறதே வேளாண்மை சார்ந்த ஒரு நாடு தான். ஒரு இந்திய பெருந்தேசங்கிறது வேளாண்மையை சார்ந்தது, கிராமங்களை சார்ந்த ஒரு நாடு தான், ஒரு தேசம்தான். ஆக வேளாண்மையை அழித்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தன்னைத்தானே தலையில மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்திக்கிறதுக்கு சமமானது. ஆகவே விவசாய மக்கள் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் விவசாய தொழிலை ஒரு கீழ்த்தரமான ஒரு தொழிலாகவும் அதை விடுத்துட்டு இளைஞர்கள் எல்லாம் மாற்று தொழிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வேற ஒரு ஹோட்டலில் போயிட்டு வாழை இலையை எச்ச இலையை எடுத்தா கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே இலையை விளைய வைக்கிறத வந்து அவமான குறைச்சல நினைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நலிந்து கொண்டிருக்கக்கூடிய அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய நிலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழல்ல விவசாயத்தை ஊக்குவிப்பது தான் மத்திய அரசு மாநில அரசுடைய தலையாய கடமையாக இருக்கணும். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி வளம், ஒரு தேச வளம் என்கிறது அந்த நாட்டினுடைய விளையக்கூடிய பொருட்களை பொறுத்து தான் இருக்கும். அந்த அடிப்படையில் வேளாண்மை செய்யக்கூடிய உழவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக இந்த தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை முழுமையாக முக்குளத்தோர் புலிப்படை எதிர்க்கு. தமிழக முதல்வர் நான் ஒரு விவசாயி தான், இந்த மசோதா வந்துட்டு விவசாயிகளுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு என்னுடைய நேற்று முந்தா நாள் கூட ராமநாதபுரத்தில் வந்து கொரோனாவுடைய ஆய்வு கூட்டமும் அதே மாதிரி வந்து தொகுதி மக்களையும் சந்திச்சாங்க. அப்போ வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கார். நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய மக்களின் சார்பாகவும் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக என்னுடைய திருவாடனை தொகுதி சார்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த காவேரி குண்டாறுங்கிற திட்டம் தமிழகத்திலேயே இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் அறிவிக்காத மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட 14,000 கோடி முதலீட்டில் நம்ம அந்த காவேரி குண்டாறு திட்டத்தை அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதற்கு முதற்கட்டமாக 118 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனுடைய முதற்கட்ட பணியை வந்து முதலமைச்சர் துவக்கி வச்சிருக்காரு. அந்த திட்டம் நிறைவடையும் பட்சத்தில் ராமநாதபுரம் 2ஆம் டெல்டா பகுதியாக மாறும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த விதத்தில் விவசாயியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர் இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே தருணத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் இன்னும் முதல்வர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதுல விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காதுங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த உத்தரவாதத்தை அவர் காப்பாற்றுவார் நான் நம்புறேன். இவ்வளவு ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் ஆழ்ந்தது போதும், இனி ஆன்மீக அரசியல் ரஜினி ரசிகர்கள் போஸ்ட் ஓட்டிட்டு வராங்க. அதை பத்தி ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப வருடமா போஸ்ட் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கே வயசு 50 ஆயிடுச்சு. இல்லை நம்ம யாரை அது அவருக்கு தான் தெரியும். இது வந்து நான் சொல்றேன், அது ஆன்மீக அரசியல், அது ரஜினி சாரோட அரசியல், அது ரஜினி சாருக்கு மட்டும்தான் தெரியும். ரஜினி சார் என்னைக்கு வந்து நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அவர் களத்தில் இறங்குறாரோ அன்னையிலிருந்து நிச்சயமா அவரை சார்ந்தவர்கள், அவரை பிடித்தவர்கள், அவருடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பிடித்தவர்கள் நிச்சயமா இறங்கி வேலை செய்வாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே
யார் ஒருவர் வேண்டுமானாலும் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரே இடம் தமிழகம் தான். அதில் அந்த இடத்துல தமிழர்கள் மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள மக்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த விதத்தில் உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்பி வரலாம். தமிழ்நாட்டில் கொடி பிடிக்க ஆள் இருக்காங்க, யார் வேணாலும் நம்பி வரலாம். சார், நீங்கள் தென் மாவட்டத்தோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. மதுரை 2ஆம் தலைநகரமாக ஆக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வேறு இருக்கு. உங்களோட கருத்து என்னங்க சார்? இல்லை, அதே இதுக்கு முன்னாடி திருச்சியை வந்து 2ஆம் தலைநகரமாக ஆரம்பிக்கணுங்கிற கோரிக்கை இருந்துச்சு. சமீபத்தில் முதலமைச்சர் சொல்லும்போது கூட ஒவ்வொரு மாவட்டமும் 2ஆம் தலைநகரம் சொன்னால் எந்த அளவுக்கு சரியாக வருங்கிறது தெரியலன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அது வந்து நிர்வாகத்திறனுடைய அடிப்படையில், மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அது சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் அரசு இந்த முடிவு எடுக்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை.